ஏன் கார்த்திகை முதல் நாள் முடவன் முழுக்கு என்று பெயர் வந்தது? அதற்குண்டான புராண கதை பற்றி பார்க்கலாம் என்று சொன்னேன் அல்லவா? வாங்க பார்க்கலாம். சோழ தேசத்தில் மயூரநாதர் குடிகொண்டிருக்கும் மயிலாடுதுறையை கடந்து சின்னஞ்சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தார் சிவபக்தர் ஒருவர். சதா சர்வகாலமும் சதாசிவத்தையே வணங்குவதில் ஆனந்தம் அவருக்கு. ஆனால் ஒரே ஒரு சோகம் என்னவென்றால் அவர் ஊனமுற்றவர். காலில்தான் ஊனமே தவிர அவரது மனமானது சிவபக்தியால் செம்மையாகவே இருந்தது. ஒரு ஐப்பசி மாதத்தில் அந்த சிவபக்தருக்கு ஒரு ஆசை. அது என்னவென்றால், எல்லாரும் இந்த மாசத்துல காவிரியில் குளிக்கிறாங்க, புண்ணியம் வாங்கிக்கிறாங்க, நாமளும் இந்த முறை எப்படியாவது குளிச்சிடணும் அப்படின்னு நினைச்சாராம். அதனால, அப்பனே சிவனே, இந்த பிறவி எடுத்த பயனை எனக்கு கொடுப்பா என்று சிவபெருமானை வேண்டியபடியே மாயூரம் நோக்கி துலா ஸ்நான கட்டத்தில் நீராடுவதற்காக கிளம்பிவிட்டார். அவரால் நடக்க முடியாது, கால் ஊன்றி நிற்க கூட முடியாது.